Hi students, இந்த வீடியோல நம்ம exercise set 3.3ல இருக்க questions பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்க கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி இங்க iCardல இந்த exercise setோட introduction வீடியோ நான் டிஸ்ப்ளே பண்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. அப்போ உங்களால இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த exercise set பேஸ் பண்ணி இருக்க கான்செப்ட்ஸ் வந்து அந்த வீடியோல நம்ம பார்த்திருப்போம். அதனால அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. இப்போ first questionல என்ன சொல்றாங்கன்னா prove that the following rational numbers are equal. இப்போ கொடுத்திருக்க rational numbers வந்து equalனு prove பண்ணனும்னு சொல்றாங்க. இப்போ first subdivisionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2/3 and 4/6 இது வந்து equalனு prove பண்ணனும்னு சொல்றாங்க. இப்படி நமக்கு prove பண்றதுக்கு நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. first மெத்தட் என்னன்னா டைரக்ட்டா நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2/3 4/6 ன்னு கொடுத்திருக்காங்க. நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் 6 வந்து 3 டைம்ஸ். அப்போ ஆப்வியஸா நமக்கு வந்து ஈக்குவலா தான் இருக்கு. நம்ம ஏன் இந்த சைடு கேன்சல் பண்ணலன்னா இது ஆல்ரெடி வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. இதுக்கு மேல நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இந்த சைடு கேன்சல் பண்ணாம இந்த சைடு மட்டும் கேன்சல் பண்றோம். ஏன்னா இது வந்து ஃபர்தரா நம்மளால சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர முடியும். அப்ப 2 டேபிள்ல நம்ம டிவைட் பண்ணும்போது இது 2/3 ஆப்வியஸா இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா இருக்கு. அதனால நம்ம என்ன எழுதிக்கலாம்னா LHS is equal to RHS. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். அப்படி இல்லைன்னா செகண்ட் மெத்தட் என்னன்னா இப்போ 2/3 கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2/3 and 4/6 இது ரெண்டையும் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2 into 6 வந்து 12, 3 into 4 வந்து 12. இப்போ ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கனால நம்ம LHS is equal to RHS ன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லையும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த மெத்தடில் பண்ணாலும் கரெக்ட் தான். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 5/4 and 10/8 இந்த சைடு கேன்சல் பண்ணுங்க. இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ், 8 வந்து 4 டைம்ஸ். அப்போ நமக்கு 5/4 is equal to 5/4ன்னு ஆன்சர் கிடைச்சிச்சு. இது ஏன் நம்ம கேன்சல் பண்ணலன்னா இது ஆல்ரெடி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம், இது ரெண்டும் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ LHS is equal to RHSன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்து வந்து இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 into 8 வந்து 40, அதே மாதிரி 10 into 4 வந்து 40. அப்போ ஈக்குவலாக இருக்கனால இந்த மெத்தட்லையும் வந்து நமக்கு ஈக்குவலாக தான் ஆன்சர் கிடைக்குது. LHS is equal to RHS. இப்போ அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் -3/5 and -6/10 இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிளில் -3 டைம்ஸ், 10 வந்து 5 டைம்ஸ். ஸோ அதே ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. -3/5 is equal to -3/5. இது ஆல்ரெடி வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. நம்ம என்ன எழுதிக்கலாம்னா LHS is equal to RHS. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. -3/5 and -6/10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -30, 10 into -3 வந்து -30, 5 into -6 வந்து -30. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறனால இங்கேயும் வந்து LHS is equal to RHS. இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஃபோர்த் சப்டிவிஷன். இது வந்து 9/7 கிடையாது, இது வந்து 9/3 and 3. இங்கே வந்து இது மிஸ்டேக் ஆயிடுச்சு. இது வந்து 9/3 சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, கேன்சல் பண்ண முடியுதா, சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்போ 9/3 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணி 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 1 மேலே வந்து 3 டைம்ஸ், அப்போ 3ன்னு ஆயிரும். அப்போ 3 is equal to 3. இதுலேயும் வந்து LHS is equal to RHS. இப்போ அடுத்து வந்து இன்னொரு மெத்தட். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தடில் வந்து 9/3 இருக்குது, அதே மாதிரி 3 இருக்குது, கீழே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 9 into 1 வந்து 9 is equal to 3 into 3 வந்து 9. அப்போ 9 is equal to 9. LHS is equal to RHS. ஸோ இந்த கொஸ்டின்லையும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம ஈக்குவலாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணிட்டோம் சரியா. இதோட வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினில் வந்து சம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் வந்து ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்து 2/5 + 3/10 ஆட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு டினாமினேட்டர் வந்து ஒரே நம்பராக இருக்கணும்.
ஸோ அப்போ வந்து 5 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இங்கே கீழேயும் வந்து 10ன்னு ஆன்சர் கிடைச்சிருமா? ஸோ மேலேயும் வந்து இன்டூ 2 பண்ணிக்கணும், கீழேயும் வந்து இன்டூ 2 பண்ணிக்கணும். ஏன் இப்படி பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு ஒரே டினாமினேட்டராக பை 10ன்னு ஆன்சர் கிடைக்கும். நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 2 × 2 வந்து 4, 5 × 2 வந்து 10, அதே மாதிரி இங்கேயும் கீழே 10 தான் இருக்குது, ப்ளஸ் மேலே வந்து 3. இப்போ 4 + 3 டிவைடட் பை 10னா 7/10. இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 7/12 + 5/8. இங்கேயும் வந்து நம்ம டினாமினேட்டர் வந்து ஒரே நம்பராக மாற்றணும். இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 24 வந்து நம்ம எடுத்துக்கலாம். 8 × 3 வந்து 24, அதே மாதிரி 12 × 2 வந்து 24. அப்போது இங்கே இன்டூ 2 பண்ணணும், இங்கே இன்டூ 3 பண்ணணும், அதே மாதிரி மேலேயும் இன்டூ 3, இங்கே மேலேயும் இன்டூ 2. நம்ம எல்சிஎம் தான் இங்கே எடுக்கிறோம், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க சரியா? இப்போ வந்து 7 × 2 வந்து 14, ப்ளஸ் 5 × 3 வந்து 15, டிவைடட் பை 12 × 2 வந்து 24, அதே மாதிரி 8 × 3 வந்து 24. அப்போ நம்ம ஃபர்தராக ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 14 + 15 வந்து 29 டிவைடட் பை 24. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் -4/7 + 3/14. இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம்னா டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் ஆக்கணும். 7 × 2 தான் வந்து 14, அப்போ இன்டூ 2 பண்ணோன்னா நம்ம வந்து டினாமினேட்டர் வந்து ஒரே நம்பர் ஆக்கிடலாம். அப்போது -4 × 2 வந்து -8 + 3 divided by 14. இப்போ -8 + 3னா -5 divided by 14. இதுதான் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினில் நம்மளை ஆட் பண்ண சொன்னாங்க, தேர்ட் கொஸ்டினில் வந்து சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 5/6 - 1/4. எப்போவுமே வந்து ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை வந்து ஆடோ இல்லை சப்ராக்டோ பண்ணணும்னா நமக்கு வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும், கரெக்டாக சேம் நம்பராக வந்து இருக்கணும். அதனால் இப்போயும் என்ன பண்ண போகிறோம்னா டினாமினேட்டர் வந்து சேம் நம்பர் ஆக்கிக்க போகிறோம். எப்படி பண்ணுவோம், அதை எல்சிஎம் எடுத்து பண்ணுவோம். இப்போ வந்து டினாமினேட்டர்ஸில் வந்து நமக்கு 6 and 4 இருக்குது. 6 டேபிள்லையும் வந்து 12 வரும், 4 டேபிள்லையும் வந்து 12 வரும், கரெக்டாக? 6ல் வந்து 6 × 2 வந்து 12, 4ல் வந்து 4 × 3 வந்து 12. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் மேலேயும் கீழேயும், இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் மேலேயும் கீழேயும். அப்போது 5 × 2 வந்து 10 டிவைடட் பை 12. ஏன்னா நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம் இல்லையா காமனா. 1 × 3 வந்து 3 - 3. அப்போது 10 - 3 வந்து 7 டிவைடட் பை 12. இப்போ செகண்ட் கொஸ்டின் 11/8 - 3/4. இங்கே 4 × 2 வந்து 8, கரெக்டாக? அப்போ மேலேயும் வந்து இன்டூ 2 பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டினாமினேட்டர் வந்து 8 ஆயிரும், 11 அப்படியே தான் இருக்கும். -3 × 2 வந்து 6, அப்போ 11 - 6 வந்து 5. 5/8 தான் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் -7/9 -2/3. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய்க்கலாம். உள்ளே கொண்டு போயிட்டோம்னா -7/9 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? அப்போ ப்ளஸ் 2/3. இப்போ நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 3 × 3 வந்து 9. இப்போ எல்சிஎம் வந்து 9னா இந்த சைட் 3 × 3, மேலேயும் வந்து 2 × 3. இப்போ -7 அப்படியே தான் இருக்கும். 2 × 3 வந்து +6. இப்போ -7 + 6னா -1/9. இதுதான் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினில் வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 2/3 × 3/10. நீங்கள் என்ன பண்ணலான்னா மல்டிப்ளை பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்க நம்பர்ஸை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது இப்போது இங்கே இருக்க நம்பரையும் இங்கே இருக்க நம்பரையும் கேன்சல் பண்ணிக்கலாம், சரியா? அப்போ இது 1 டைம், இதுவும் வந்து 1 டைம், இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டேபிளில் 1 டைம் வந்து 5 டைம்ஸ். அப்போ நம்மளோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும்னா 1/1 × 1/5 இருக்கும். நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1/5ன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 2/3 × 3/10னா டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 3 வந்து எவ்வளோ, 6. 3 × 10 வந்து 30
டிவைட் பண்ணிங்கன்னா இங்கேயும் அதே ஆன்சர் 1/5 தான் கிடைக்கும். எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் 7/11 × 5/8 கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எங்கேயும் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ நீங்கள் டைரெக்டாக தான் மல்டிப்ளை பண்ணணும். 7 × 5 வந்து 35, 11 × 8 வந்து 88. இதுதான் வந்து இதோட ஆன்சர். இனி அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன? -4/7 × 5/14. இதில் ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்போது நமக்கு இப்போ என்ன ரிமைனிங் இருக்குது? -2/7 × 5/7. இப்போது -2 × 5 பண்ணுங்கள். -2 × 5 வந்து -10. அதே மாதிரி கீழே 7 × 7 அது வந்து 49. ஸோ நம்ம தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து -10/49. இதோட நம்மளோட ஃபோர்த் கொஸ்டின் வந்து முடிஞ்சு. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த கோஷன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இங்கே டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 2/3 டிவைடட் பை 3/11. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2/3 டிவைடட் பை 3/10 எழுதிக்கலாமா? இப்போது இதை நம்ம மேலே கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ ஃபர்தராக வந்து 2/3 × 10/3ன்னு ஆயிரும். சரியா? இப்படி மேலே கொண்டு வரும்போது இந்த நம்பர்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எங்கேயும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியல. ஸோ இப்போ 2 × 10 வந்து 20, கீழே 3 × 3 வந்து 9. அப்போ 20/9 தான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன் 7/11 டிவைடட் பை 5/8. இதே மாதிரி 7/11 டிவைடட் பை 5/8ன்னு எழுதிக்கலாம். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்படி மேலே போயிடும் இல்லையா? அப்போ 7/11 × 8/5 ஏன்னா ரெசிப்ரோக்கல். அதுக்கப்புறம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எங்கேயும் கேன்சல் பண்ண முடியல. 7 × 8 வந்து 56 டிவைடட் பை 11 × 5 வந்து 55. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் என்னன்னா -4/7 டிவைடட் பை 5/14 கொடுத்துருந்தாங்க இல்லையா? இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா -4/7 டிவைடட் பை 5/14. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன ஆயிரும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். -4/7 × 14/5. இங்கே கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 7 டேபிளில் 1 டைம், 14 வந்து 2 டைம். அப்போ இப்போ ரிமைனிங் நமக்கு இருக்க ஆன்சரை வச்சு மல்டிப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ -4 × 2/5 இங்கே கீழே 1 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4 × 2 வந்து -8, 1 × 5 வந்து 5. அப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து -8/5. இதோட நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டினில் வந்து இந்த சைடு இருக்க டேர்மும் இந்த சைடு இருக்க டேர்ம்ஸும் வந்து ஈக்குவல்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1/2 + 3/4 × 8/3. இது வந்து நம்மளோட LHS. சரியா? நம்மளோட RHS வந்து என்ன? RHS வந்து 1/2 × 8/3 + 3/4 × 8/3. அப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/2 + 3/4னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுக்கணும். இங்கே வந்து 2 × 2 பண்ணிக்கலாம். அப்போ கீழே நமக்கு காமனாக 4ன்னு கிடச்சிரும். மேலேயும் × 2 பண்ணோன்னா 2 + 3 டிவைடட் பை 4 × 8/3. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 + 3 வந்து 5, 5/4 × 8/3. எங்கேயாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆமாம், இங்கே 4ம் 8ம் கேன்சல் பண்ணலாம். 4 வந்து 2 டைம்ஸ், 8 வந்து 4 டைம்ஸ். ஃபர்தராக கேன்சல் பண்ணோன்னா மறுபடியும் 2 வந்து 1 டைம், 4 வந்து 2 டைம்ஸ். அப்போ நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன ஃபார்மில் கிடைக்கும்னா 5/1 × 2/3. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10/3ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ LHSோட வேல்யூ என்னென்னா
10/3. இப்போ RHS வாங்க 1/2 into 8/3. இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ இது 1 டைம், இது 4 டைம்ஸ். இங்கே பாருங்க, இந்த சைடும் வந்து ப்ளஸ்க்கு அப்புறம் பாருங்க 3/4 into 8/3. இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ். மறுபடியும் கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம், இது வந்து 2 டைம்ஸ். அப்போ 1/1 into 4/3 plus 3/1 into 2/3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4/3 plus 3/1 into 2/3னா இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 ஆயிரும். மேலே 3 into 2 வந்து 6. இப்போ 4/3 plus 6/3. அப்போ 4/3 plus 6/3 நமக்கு டினாமினேட்டர் வந்து அதுவே ஒரே நம்பராக தான் இருக்குது. நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 10/3ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போது LHSும் 10/3 தான், RHSும் வந்து 10/3 தான். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா hence provedன்னு சொல்லிடலாம். LHS is equal to RHS, hence proved. அவ்வளோதான் வந்து 6th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 7th கொஸ்டினில் இந்த டேர்ம்ஸை வந்து நம்மளை சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. எதை யூஸ் பண்ணினா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக இதை நம்ம கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 7/9ன்னு சொல்லிட்டு 6/7 3/4னா இதை ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதை வச்சு வர ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? ஆனால் இங்கே நமக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேர்மை வச்சு ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை வச்சு மறுபடியும் இதையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை வந்து சப்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து எழுதினோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இப்போ 7/9 3/4 இதான் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 7/9 into 6/7 மைனஸ், இப்போ இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ மைனஸ் 7/9 into 3/4. ஏன் நம்ம இப்படி எழுதியிருக்கோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ண சொன்னனால நம்ம இப்படி எழுதியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ எங்கேயாச்சும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 3 டேபிளில் 2 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ். இப்போ 7 இதையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இது 1 ஆயிருமா, 7 டேபிளில் 1 டைம் தானே. அப்போ 1/3 into 2/1 மைனஸ், இங்கேயும் வந்து கேன்சல் பண்ணோன்னா இது 1 டைம், இது 3 டைம்ஸ். இந்த சைடு நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 7/3 into 1/4. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இது 2/3 ஆயிரும். அப்போ 2/3 மைனஸ் 7 into 1 வந்து 7, 3 into 4 வந்து 12. இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா 3 into 4 வந்து 12. கரெக்டா? அப்போ வந்து மேலேயும் வந்து into 4 பண்ணிக்கணும். 2 into 4 வந்து 8, 8 minus 7 divided by 12 which is equal to 1/12. இதுதான் வந்து நம்மளோட 7th கொஸ்டினோட ஆன்சர். கொஸ்டினில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு, இல்லை என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் இதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வராது. இப்போ அடுத்த 8th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ன்னு ஒரு ரேஷ்னல் நம்பர் இருக்குது, இந்த டேர்ம்ஸில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ன்ற ரேஷ்னல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 5/6 into x plus 3/5 is equal to 5/6x plus 1/2. அப்போ இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 5/6x plus இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 5/6 into 3/5 is equal to 5/6x plus 1/2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதையும் கேன்சல் பண்ணுங்க, 1 ஆயிரும். இந்த டேர்மையும் கேன்சல் பண்ணுங்க. இது 2 டைம்ஸ், இது 1 டைம். இப்போ 5/6x plus 1/2 is equal to
5/6x plus 1/2. இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஆல்ரெடி ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எக்ஸோட டேர்ம் வந்து என்ன நம்பராக இருந்தாலும் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா எக்ஸ் கேன் பி எனி ரேஷ்னல் நம்பர் as the LHS is equal to RHS. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணாலும் நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் 5/6x plus 1/2 இதை வந்து நான் இந்த சைட் கொண்டு வரேன்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டுக்கு அந்த சைட் கொண்டு வரேன்னு வச்சுக்கலாம். அப்போ -5/6 x is equal to 1/2. இந்த ப்ளஸ் டேர்மும் மைனஸ் டேர்மும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/2 is equal to 1/2. இப்போ மறுபடியும் என்ன ஆகும்னா இதே மாதிரி LHS is equal to RHS தான் நமக்கு வந்து சம் முடியும். ஸோ நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா எக்ஸ் வந்து என்ன நம்பராக வேணால் இருக்கலாம், என்ன ரேஷனல் நம்பராக வேணால் இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து LHS is equal to RHS. ஸோ எக்ஸ் வந்து எந்த நம்பராக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த டேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்லி நம்ம ஆன்சர் வந்து சொல்லிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து x is equal to 2ன்னு வச்சுக்கலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 5/6 into 2 plus 1/2 is equal to 5/6 into 2 plus 1/2. இது ஈக்குவலாக தானே இருக்குது, ஆல்ரெடி ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 10/6 plus 1/2 is equal to இங்கேயும் வந்து 10/6 plus 1/2. இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 6 வந்து 2 டேபிளில் 3 டைம்ஸ் வரும். அப்போ into 3 பண்ணிக்கோங்க. இப்போ 10 plus 3 divided by 6, இங்கேயும் வந்து 10 plus 3 divided by 6. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து 13/6 is equal to 13/6ன்னு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போது இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எக்ஸ் வந்து எந்த நம்பராக இருந்தாலும் எந்த ரேஷ்னல் நம்பராக இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/1 வச்சுக்கலாம், இல்லை 2/2ன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம், இல்லை 2/4ன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம எக்ஸோட வேல்யூ எப்படி வச்சாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஈக்குவலாக தான் கிடைக்கும். ஸோ இதோட இந்த கொஷனும் முடிஞ்சிச்சு, இந்த எக்ஸசைஸ் செட்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். Until then, keep watching and stay connected.